நான் இன்னைக்கு செய்ய போகிறது பேபி கார்ன் ஃப்ரை. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்காக நான் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது மைதா, கார்ன்ஃப்ளவர், அதாவது வரமிளகாய் தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, ஜிஞ்சர் பேஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பேபி கார்ன் ஃப்ரை. பேபி கார்ன் வந்து நான் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நீட்ட வாக்கில் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். மைதா வந்து 1 கப் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். இதை வந்து இஞ்சியை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு. இது வந்து அந்த சீடோடு இருக்கிறது. இது வந்து ஒரு கோட்டிங்காக நல்லா இருக்குங்கிறதுனால எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக வருங்கிறதுனால பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதாவது மைதா மாவு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாத்தூள் இது, அடுத்து வந்து இஞ்சி. உங்களுக்கு வேணும்னா அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து இஞ்சி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னுமே தண்ணி ஊற்றணும். இது அப்படியே மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பேபி கார்ன் எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸ் கூட இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து மேலே போட்டு இப்போ தனியாக வச்சுட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காஞ்சிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். சுவையான பேபி கார்ன் ரெடி. நான் பேபி கார்ன் ஃப்ரை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை